கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை கொடுத்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். யூத் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 18ஆவது வசனம் இருக்கு. ஒரு முறை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரர்களோடு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார்கள். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலகு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரின் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமி புருஷனாகிய எலிமெலகு இறந்து போனான். அவரும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபிலே பொன் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஒர்பா, மற்றொரு ரூத். அங்கு ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்பவரும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீகள் தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனானார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி இருந்து தன் 2 மருமகளோடும் கூட இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமகளை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து, உம்முடைய ஜனத்தாண்டைக்கே உங்களுடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மகளே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களை திரும்பி போங்கள். நான் வயது சென்றவன், ஒரு புருஷனுடன் வாழ்ந்த தக்கவன் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தோ நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசாரமாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பா தன் மாமியை முத்தமிட்டால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டார். அப்பொழுது அவன், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரிடத்திற்கு பிறகே திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கும் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கும் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்தேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணம் அல்லாமல் வேறு ஒன்றையும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். ஷார்ட்டா அந்த மெசேஜ் நம்ம பார்க்க போறோம். நிஹோமியோட உங்களோட கதை. எனக்கு தமிழ் வந்து நான் மலையாள ஸ்கூலு, அதனால தமிழ் சரியா வராது, கொஞ்சம் படித்துக் கொள்ளுங்கள். ஓகே, அதாவது நிஹோமியை குறித்து நம்ம பேச வருகிறோம். அவங்க வந்து கணவர் இழந்துட்டாங்க. முதல்ல கணவரை இழந்தாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளை இழந்தாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு மகா தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ கணவரை இழந்த பிறகு அவங்க எவ்வளோ துன்பத்தில் இருந்திருப்பாங்க. அதே வேளையில அதுக்கு பிறகு பிள்ளைங்க இருந்து பிள்ளைங்களும் மறிச்சு போன பிறகு அவங்க பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில நாம இருந்தோமாக்கா கண்டிப்பா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதே வேளையில அவங்க அதையும் தாங்கிக்கிட்டு மருமகளை பார்த்து கொண்டு இருந்திருக்கும் வேலையில கூட மருமக படுற கஷ்டத்தை அவங்க வந்து தாங்கி கொள்ள முடியல. அவங்க ஏன் என் கூட இருந்து கஷ்டப்படணும் அப்படி சொல்லிட்டு அவங்க தாயார் வீட்டுக்கு அவங்க செல்றதுக்கு அனுப்பி வைக்கும் போது அனுப்பி வைத்தாங்க. ஆனா அவங்க அதுல ஒருத்தவங்க வந்துட்டு ஒர்பா ரூத். ஒர்பா வந்துட்டு அவங்க முதல்ல மதிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா ரூத்தோ இல்லை, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லி பிடிவாதமாக அவங்க கூட இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், உன் ஜனம் என் தேவன், என் தேவமானவர், நீ இருக்கும் இடத்தில் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க.
இந்த வேலையில கூட நம்ம அவங்க ரூத் ஹோமியோ கதையை நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்துல என்ன அப்ப குறிக்குதுனாக்கா பாசத்தை குறிக்குது. ஹல்லேலூயா. பாசம், அவங்க காட்டின பாசம் மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ள பாசத்தை வந்து குறிக்குது. ஓகே, அவங்க தியாகத்தை குறிக்குது, அவங்க அன்பு குறிக்குது, அவங்க இழப்பை குறிக்குது. ஓகேவா? இதுல நிறைய விஷயங்கள், அதாவது இப்ப நம்ம ஒரு பெண்ணா இருக்கிறோம், மகளா பார்க்கிறோம், பிறகு வளர்றோம், மனைவியா ஆகிறோம், அப்புறம் ஒரு தாயா ஆகிறோம். பிறகு நம்ம ஒரு குடும்பத்துல வந்துட்டு நம்ம கடந்து செல்லும் போது அங்க இருக்கிற அதாவது கணவரோட சொந்த பந்தங்கள் வந்து நமக்கு தெரியாத முகங்கள் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டும் நம்மளோட சூழ்நிலைகளை. அப்ப நம்ம சுயத்தை வந்து ஒழிக்க வேண்டும். அந்த இடத்துல கணவருக்கு முக்கியத்துவம், கணவரோட குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் அதுதான் விரும்புறாரு. ஓகே, தேவன் வந்து எல்லாத்துட்டையும் வந்து நம்ம வந்துட்டு நம்ம சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்துட்டு அவங்களுக்காக இழப்பு, அதாவது அவங்களுக்கு மேல தியாகம் பண்ணணும், பாசம் வைக்கணும், அவங்கள வந்து நம்ம சொந்தமா ஏற்றுக்கொண்டு வாழும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி. இது என்னோட ஷேரிங், என்னோட ஒரு டெஸ்டிமனி இருக்கு. நான் என்ன கொடுத்ததுனாக்கா, இடையில வந்துட்டு என்னோட 5வது மக நான் பிரெக்னன்ட் இருந்தேன். ஓகே, ஒரு குழந்தை வைக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் கூட இல்லை, 1 மாசம் தான் இருக்கு. நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல 1 மாசத்துக்கு முன்ன டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போறாங்க வராங்க, நர்ஸ் போறாங்க, டாக்டர் வராங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் திரும்ப ஒரு டாக்டர் வந்து திரும்ப செக் பண்ணாரு, ரீடிங் பார்த்தாரு, என்னென்னமோ பார்த்துட்டு ஒரு விஷயம், அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, பிள்ளை குரோத் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன். பிள்ளை குரோத் இல்லை, அது இல்லாமல் பிள்ளை கிலோ வந்துட்டு 1 கிலோ கூட இல்லை பிள்ளை அப்படின்னு சொன்னாரு. இவ்வளோ நாளாக வந்துட்டு நல்லா செக் பண்ணி இருந்துட்டு திடீர்னு பிறந்த வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னேன்னே மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், யாராச்சும் கூட வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. கணவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கணவரையும் கூப்பிட்டு விழுந்து வச்சு பேசினாரு. அவர் சொன்னாரு 100% ஷுவர் பிள்ளை வந்துட்டு சாச்சாட்டு சொன்னாரு. பிள்ளை குரோத் இல்லை, நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்பயும் நான் மனசு உடஞ்சு போயிட்டேன். ஆனா இருந்தும் நான் வந்துட்டு பழங்களை தேவன் மேல நம்பிக்கையா இருந்தேன். எனக்காக பாஸ்டர் ஜெபிச்சாங்க. அப்பயும் நான் விசுவாசமா இருந்தேன். அப்பயும் எனக்கு என்ன ஒரு பக்கத்து பயம் இருந்துச்சுதான், ஏன்னா டாக்டர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் தேவன் மேல நம்பிக்கை, ஒரு பக்கத்து டாக்டர் சொன்ன காரியம் விஷயம் இருந்தும் நான் வந்துட்டு அது தளர விடாம நான் விடாமுயற்சியாக நான் நம்பிக்கையா இருந்த போது பொண்ணு வைக்கிற நேரத்துல வந்து கூட நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் நான் சென்றேன். அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு செஞ்ச ஒரு அற்புதம் என்னன்னாக்கா, பிள்ளை பிறந்து 2.3 kg. ஹல்லேலூயா. பிள்ளை ஒரு சேதாரம் கூட உடம்புல இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்ட், நார்மல். ஹல்லேலூயா. சாச்சான்னு சொன்ன பிள்ளைய இன்னைக்கு தேவன் மகிமையா எனக்கு கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. நன்றி. அது மட்டும் இல்ல, 5 பிள்ளைகளிலையும் அவங்க ரொம்பவும் ஆக்டிவ், சூப்பரான ஆக்டிவ். 5 வயசுலயே அவங்க 3 மெடல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப கூட முடிஞ்ச 3 வாரத்துக்கு முன்ன ஒரு மெடல் தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஹல்லேலூயா வேறத்தல்ல ஓடி பரிசு பெற்று கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. சாச்சாடன் கைவிட்டப்பட்ட டாக்டர் கைவிட்டப்பட்ட பிள்ளை இன்னைக்கு மெடல் எடுத்துட்டு வந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு இது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.